வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் பார்க்குறது எக்ஸசைஸ் 1.2ல் பின்னூறு அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது, இதுதான் பார்க்குறோம். மைனர் மெத்தட் அப்படின்னு பார்க்குறோம். மைனர் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மைனர் மெத்தட், இன்னொன்று ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மைனர் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரிஸுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரேங்க் இருக்கும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதில் இருக்கா இல்லை அதை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மேட்ரிஸுக்கு மினிமம் ரேங்க் 1 இருக்கும், 1ஓட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ரேங்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா அதோட ஆர்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வச்சு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்மில் ரோ ஆஃப் ஏ less than or equal to minimum of m, n. m, nங்கிற ஆர்டர் வந்து m cross nன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த நம்பர் ஆர்டரில் உள்ள அந்த 2 நம்பர், அந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் அதோடைய மேக்ஸிமம் ரேங்காக இருக்கும். சரிங்களா, இது மஸ்ட்டு. ஸோ இது தெரிஞ்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்து எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்களா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சம். ஸோ இதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 - 4 - 1 2. இது என்க அப்படின்னு வச்சுக்கிறேன். சார் இதோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2x2. அப்போது மேக்ஸிமம் ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்முலா மினிமம் ஆஃப் m, n. மினிமம் 2, 2 ரெண்டுமே சேம் நம்பருங்கிறதுனால 2 தான். ஸோ மேக்ஸிமம் ரேங்க் நமக்கு 2 தான். அப்போ 2 இருக்குமா, 2ன்னு சொல்லலை, 2 இருக்கலாம் இல்லை அதோட கம்மியாக இருக்கலாம், அதான் அதோட மீனிங். 2 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்னு வந்திருக்கு, 2x2 செக் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2x2 மைனர். ஸோ 2x2 மைனர் பார்க்குறோம். 2x2 மைனர் ஒரே ஒரு 2x2 மைனர் தான். ஸோ 2 - 4 - 1 2 is equal to cross multiply பண்ணுறோம். 4 - 4 equal to 0. இல்லை ஒரே ஒரு 2 cross தான் 0 ஆயிடுச்சு, 1 தான் அதுவும் 0 ஆயிடுச்சு. இப்போ 2x2 0 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ரேங்க் என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்காது. இதில் ஏதாவது ஒரு 2x2 நாட் ஈக்குவல் 0 வந்தால் ரேங்க் 2. 2x2 எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரேங்க் 2 இருக்காது. அப்போது என்ன செக் பண்ணணும், அடுத்து 1x1 போகணும். 1x1னா ஒரு எலமெண்ட் இன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, ஒரு எலமெண்ட் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் நான் 0 இருந்தாவே அது ரேங்க் 1 தான். அது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா மேட்ரிஸுக்கும் மினிமம் ரேங்க் 1 தான். அதனால் நம்ம 2 இல்லைன்னா ரேங்க் 1ன்னு எழுதிடலாம். ஸோ ரேங்க் 1. 0 அப்படின்னு ரேங்க் எதுக்கு வரும் அப்படின்னா நல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எதுக்குமே 0 மேட்ரிக்ஸ் 0 ரேங்க் வராது. அதனால் தைரியமாக நம்ம செக் பண்ணாமல் 1ன்னு போட்டுடலாம். சார் இல்லை செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷன் அதையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -1 3 4 -7 3 -4. சார் இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ரோ 2 காலம். இப்போ மேக்ஸிமம் ரேங்க்கு ரோ ஆஃப் ஏ லெஸ் than or equal to இதில் எது சின்ன நம்பரோ அதான் மேக்ஸிமம் ரேங்க், அப்போ 2 தான். இப்போ இங்கே 2 வந்துருக்கனால ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம 2x2 மைனர் செக் பண்ணுறோம். இதில் இது ஒரு 2x2 எடுக்கலாம், இந்த 4 நம்பர் எடுத்தோன்னா அது ஒரு 2x2. ஒவ்வொரு 2x2வாக செக் பண்ணலாம். எப்போ நமக்கு நாட் ஈக்குவல் 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு 2x2 -1 3 4 -7. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 4 3s are 12, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ -5. நமக்கு இந்த மாதிரி மைனஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ நாட் ஈக்குவல் 0 இல்லாத நம்பர் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எந்த மைனர் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா 2x2 மைனர் தான் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு, அப்போ ரேங்க்கு 2. 0 ஆனால் தான் நம்ம அடுத்தடுத்து
அடுத்தடுத்த கீழே அடுத்தடுத்த ப்ராசஸ் போகணும். நாட் ஈக்குவல் டு 0னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணுறப்ப எந்த 2x2 0 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கோ அவ்வளோதான் ரேங்க். சார் இது அவ்வளோதான். ஸோ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்டு சப்டிவிஷன் அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 1 -2 -1 0 3 -6 -3 1. சார் இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 row 4 column. சரிங்களா, 2 row 4 column. இப்போ இதில் மேக்ஸிமம் ரேங்க்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் மினிமம் நம்பர் 2 தான். அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் 2. அப்போ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது 2x2 மைனர். இதில் எத்தனை 2x2? இது ஒரு 2x2, இது ஒரு 2x2, இது ஒரு 2x2. ஸோ ஒவ்வொரு 2x2வாக நம்ம செக் பண்ணுறோம். எப்போ நாட் ஈக்குவல் 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணுறோம். 1 -2 3 -6. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். -6 கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் +6. ஸோ 0. ஸோ ஒரு 2x2 0 ஆச்சுன்னா அடுத்த 2x2 போயிடணும். ஸோ அடுத்து இந்த 2x2 எடுக்கிறோம். சரிங்களா, சரி. அடுத்த 2x2 -2 -1 -6 -3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 -6 ஈக்குவல் டு 0. இதுவும் 0 ஆயிடுது. அப்போ அடுத்த 2x2 இந்த லாஸ்ட்டில் உள்ள 2 காலம் எடுத்துக்கணும். -1 0 -3 1. இது ஈக்குவல் டு -1 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +0 -1. இது நாட் ஈக்குவல் டு 0. அதாவது 2x2ல அட்லீஸ்ட் ஒரு 2x2 நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போது ரேங்க் வந்து 2. ஒரு 2x2 மைனஸ் ஸ்டாப் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதோட ரேங்க் வந்து 2 தான். சரிங்களா, எப்போ நாட் ஈக்குவல் டு 0 வரும் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதோட ரேங்க் 2 தான். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபோர்த் சப்டிவிஷன் 1 -2 3 2 4 -6 5 1 -1. இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x3. அப்போ மேக்ஸிமம் ரேங்க் என்ன வரும்? லெஸ் ஈக்குவல் டு சேம் நம்பர் 3 தான். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம 3x3 மைனர். 3x3 மைனர் எடுக்கிறோம். ஒரே ஒரு 3x3 மைனர் தான். அதோடைய டிடர்மினன்ட் வேல்யூ 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு +1. அதுக்கு நேராக உள்ள அந்த ரோவையும் காலமையும் ஒமிட் பண்ணிடுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். -4 +6. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸு +2. அதுக்கு நேராக உள்ள அந்த ரோவையும் காலமையும் ஒமிட் பண்ணுறோம். ஸோ 2 × -1 -2 5 × -6 -30. கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ +30 +3. இதுக்கு நேராக உள்ள அந்த காலமும் ரோ ஒமிட் பண்ணிடுறோம். 2 × 1 2 5 × 4 -20 1 × 2 +2 × 28 +3 × -18 2 +56 -54 58 -54 4. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 3x3 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் வந்து 3. சரிங்களா, இப்போ அடுத்த 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் அதையும் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்.
0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 row 4 column. அப்போ மேக்ஸிமம் ரேங்க் ரோ ஆஃப் ஏ லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு இதில் மினிமம் நம்பர் 3 தான். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3x3 மைனர். ஸோ 3x3 மைனர் பார்க்குறோம். இதில் எத்தனை 3x3 அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 ரோ காலம் எடுத்தோன்னா அது ஒரு 3x3, ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டு அடுத்த லாஸ்ட்டு 3 ரோ காலம் எடுத்தோன்னா அது ஒரு 3x3, செகண்ட் காலம் விட்டுட்டு மீதி உள்ள எடுத்தோம்னா அது ஒரு 3x3, தேர்டு காலம் விட்டுட்டு மீதி உள்ள எடுத்தோம்னா அது ஒரு 3x3. இதில் ஏதாவது ஒரு 3x3 நாட் ஈக்குவல் 0 இருந்தாலும் ரேங்க் 3. இல்லை எல்லா 3x3யும் 0 இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரேங்க் 3 இருக்காது. 2x2 செக் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3x3 நான் எடுத்துக்கிறேன். 0 1 2 0 2 4 8 1 0. ஃபஸ்ட்டு 3 காலம்ஸ் நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 0 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அடுத்து -1 அதுக்கு நேரம் இந்த காலமும் ரோவும் மறைச்சிடும். 0 8 4s are 42, இங்கே ஒரு மைனஸ் வரும். சாரி 8 4s are 32, இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ 32 ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த காலமும் ரோவும் மறைச்சிடும். 0 minus 2 8s are 16, 0 minus into minus plus 32 minus 32. இப்போ 0 வருது. இப்போ அடுத்த 3x3 0 ஆயிடுச்சுன்னா அடுத்து கண்டினியூ பண்ணணும். அடுத்த 3x3 இப்போ நான் என்ன லாஸ்ட்டில் இந்த 3 காலம் எடுக்கிறேன். 1 2 1 2 4 0 1 3 2 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு இந்த காலமும் ரோவும் மறைச்சிடும். ஸோ 8 minus 0 -2 இன்ட்டு இந்த காலமும் ரோவும் மறைச்சிடும். 2 2s are 4 -3 ப்ளஸ் 1 இன்ட்டு லாஸ்ட் காலமு ஃபஸ்ட் ரோவும் மறைச்சிடும். 0 -4. ஸோ 1 இன்ட்டு 8 -2 இன்ட்டு 1 plus 1 into -4. So 1 into 8 8 -2 -4. So 8 minus 6 2 not equal to 0. 3x3 not equal to 0, but therefore rank row of E is equal to 3. சரிங்களா? ஓகே.